இந்த பக்கம் பார்த்தா நிறைய 2-3 தோல்விகளை கொடுத்துட்டு ஏஆர் முருகதாஸ் வர்றாரு. இந்த பக்கம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து வர்றாரு. 2 பேரும் சேர்ந்து பண்ற படம் மதராசி. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஏஆர் முருகதாஸோட இன்டர்வியூ. அவர் சொல்றாரு, என்னுடைய துப்பாக்கி கத்தி மாதிரியே இருக்கும் இந்த படம். நாப்புல பொதுவாக காமனாக இந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு ஓப்பனிங் ஆவலாக வந்து டிக்கெட் அட்வான்ஸ் புக் பண்ணி அடிச்சு முடிச்சுலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அதில் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அந்த சலம்புரான்னு ஒரு பாட்டு. அது அப்படியே விஜய் மாதிரியே கோட்டில் விஜய் ஆடின டான்ஸ் இவர் ஆடி வச்சிருக்காரு. துப்பாக்கி வாங்கினதுலேருந்து அவரும் விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்காரு போல. ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவர். ரமணாங்கிற ஒரு கதையெல்லாம் பார்த்தா முழுக்க ஸ்கிரிப்ட்னாலேயே ஓடின படம். விஜயகாந்த் எப்படி யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு படம் பண்ணார். கத்திங்கிற ஒரு படம், துப்பாக்கி பரபரப்பாக சீன் பை சீன் அடுத்து எடுத்துட்டு போகக்கூடியவர். ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் பண்ணக்கூடிய நபர் தான். துப்பாக்கியே வந்து துப்பாக்கி படத்துல விஜயை தவிர யார் விஜயில் ஆரம்பிச்சா ஓடி சீன் நெக்ஸ்ட் போகும். அப்ப அந்த திரைக்கதை தான். நீங்க சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணலாம், மிலிட்டரி ஆஃபீஸர் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒத்துட்டு போகக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் உள்ளவர் தான். பட் அந்த ஸ்கிரிப்ட் தான் இவர் என்ன சூஸ் பண்ணும். டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடை பொறுத்தவரைக்கும் ஏஆர் முருகதாஸ் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகல. வெரி பிகினிங் தீனாவிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுற எல்லா படத்தையும் டெக்னிக்கல் வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டார். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய நபர் தான். அது மாதிரி இந்த படத்துலையும் டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டெக்னிக்கல் சைடில் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. தமிழை தாண்டி வேறு மொழியில் போய் கலைக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு தமிழ் படத்துக்கு நல்லா தான் பண்ணாங்க. டெக்னிக்கல் வைஸ்லாம் இங்கே இப்போ பிரச்சனையே கிடையாது. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஐயர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபையர் அவர்கள் வந்து நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. நம்ம மதராசி படத்துடைய அடுத்த அப்டேட், அது ட்ரெய்லராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. கூலிலேயே அதுக்கான கிளிம்ஸ் வந்து லைட்டாக போட்டு காமிச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த படத்துக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ஹைப்புமே வந்து இல்லாமே இருக்கே சார். அது இதெல்லாம் இல்லை, அடுத்து வரப்போகிறது ட்ரெய்லர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. இந்த கிளிம்ஸோடய ஒன்றும் எக்ஸ்டென்ஷனாக இருக்க போகுது, அவ்வளோதான். சிவகார்த்தியன் ஒரு பெரிய ஹிட்டு, அமரன் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு படம். துப்பாக்கி கையில் வாங்குற அளவுக்கு, துப்பாக்கி வாங்கினதுக்கு பிறகு வரப்போட படம், துப்பாக்கி வாங்கினதுக்கு பிறகு வரப்போட படம். ஒரு பெரிய சம்பளம் வாங்கிட்டு 2 படத்தில் அடிச்சிருக்கிறாரு. ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவில் நமக்கு தெரியும், ஒரு பெரிய துப்பாக்கி, ரமணான்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு அவருக்கு சமீபகாலமாக ஒரு ஃபால் டவுனில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சமீபத்தை லாஸ்ட்டாக பண்ண சிக்கந்தர் ஒரு ஹிந்தி படம், மிகப்பெரிய ஒரு தோல்வி படம். அது வந்து தமிழ்லேயும் அவர் பண்ண சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கு பிறகு தான் இந்த படம் இப்போ சிவகார்த்திகேயனோட சேர்ந்து பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நிறைய 2-3 தோல்விகளை கொடுத்துட்டு ஏஆர் முருகதாஸ் வர்றாரு. இந்த பக்கம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து வர்றாரு. 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படம் மதராசி. எப்படி இருக்குது அப்படின்றப்ப அந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஏஆர் முருகதாஸோட இன்டர்வியூ. அவர் சொல்கிறார், என்னுடைய துப்பாக்கி என்னுடைய கத்தி மாதிரியே இருக்கும் இந்த படம். நாப்புல அதே மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிளிம்ஸ், அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப அவருடைய பழைய படங்கள் பார்த்த மாதிரியே தான் இருக்குது அந்த சீன்ஸ்லாம். ஒருவேளை அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதை பார்க்குறப்ப என்னென்னா கேம் சேஞ்சர் ஞாபகம் வந்துருச்சு. கேம் சேஞ்சர் பார்க்குறப்ப இப்படி தான் வந்து பழைய சங்கர் படத்துடைய இந்தியன்னு, முதல்வன், இந்த படங்கள்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. சிவாஜியாக மிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஏஆர் முருகதாஸுடைய பல படங்களை மிக்ஸ் பண்ண மாதிரியே இந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம அதை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது, உள்ளே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு. பொதுவாக காமனாக இந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு ஓப்பனிங் ஆவலாக வந்து டிக்கெட் அட்வான்ஸ் புக் பண்ணி அடிச்சு முடிச்சுலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அதில் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அந்த சலம்புரான்னு ஒரு பாட்டு. அது அப்படியே விஜய் மாதிரியே கோட்டில் விஜய் ஆடின டான்ஸ் இவர் ஆடி வச்சிருக்காரு. துப்பாக்கி வாங்கினதுலேருந்து அவரும் விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்காரு போல். அதனால் அந்த படத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டு தான் அந்த ஹைப்பை கொடுக்கும். இப்போ வரைக்கும் வந்ததில் பெருசாக ஒரு ஹைப் இல்லை. இப்போது கிளிம்ஸ் பார்க்கும்போதுமே கூட நம்ம கதை வைஸ் வந்து இந்த படத்தை எந்த அளவுக்குமே ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும் சார். எந்த மாதிரியான கதையை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண, ஏன்னா மதராசிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே கூட மேப்பில் தமிழ்நாட்டு அந்த சவுத் சைடை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. எந்த மாதிரியான ஒரு கதையாக வந்து இல்லை, அவரே சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான். ஓகே, இது அந்த மாதிரியான பரபரப்பாக போகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. பட் சிவகார்த்திகேயன் அடுத்த துப்பாக்கி 2 பண்ணுற மாதிரியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் சைடை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கலாமா, இல்லை நார்த் சவுத் அந்த மாதிரி இருக்கலாம்? இல்லை, சவுத் சைடில் சென்னையை டார்கெட் பண்ண படம் தான். சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மையப்படுத்தி அது சுற்றிப்படத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது எப்படி ஒரு காப்பாற்றுறார், எப்படி வந்து மீட் எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்க போது. வேறு ஒன்றும் பெருசாக கதை கிடையாது. மேக்கிங் தான் முக்கியம். இந்த மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே,
அது எப்படி இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த கிளிம்ஸு மேலே நமக்கு ஒரு பெருசாக வந்து ஈர்ப்பு இல்லாமல் இருக்கும், அந்த சாங் மேலே ஈர்ப்பு இல்லாட்டியும் கூட ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவர். ரமணாங்கிற ஒரு கதையெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட்னாலேயே ஓடின படம். விஜயகாந்த் எப்படி யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு படம் பண்ணார். கத்திங்கிற ஒரு படம், துப்பாக்கி பரபரப்பாக சீன் பை சீன் அடுத்து எடுத்துன்னு போகக்கூடியவர். ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் பண்ணக்கூடிய நபர் தான். பட்டு சமீப காலமாக அவர் ஏன் தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்துட்ருக்காருன்னு தெரியல. பட் இந்த படத்தை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு இந்த மதராசி வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்? அவருடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறோம்னா இந்த படம் ஓடியாகணும். கண்டிப்பாக. ஏன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருந்தார். இந்த படத்துக்கு 50 கோடி ரூபா அமரனுக்கு பிறகு ஏற்றிருக்காரு. இப்போ 50 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா இந்த படம் ஓடினா தான் அந்த 50 கோடி நிற்க ஸ்டே பண்ணும். இல்லை இந்த படம் சரியாக போனால் சம்பளம் திருப்பி ரிட்டர்னில் தான் வரும். ஏன்னா இந்த லைனப் பார்த்தீங்கன்னா இந்த படம் மதராசி, அடுத்த வருஷம் தான் பராசக்தி. அப்போ இந்த ஒரு லாங் கேப் இருக்குது. பராசக்தி முடித்த பிறகு அதுக்கடுத்த படம் அடுத்த ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் வரும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய லாங் கேப் இருக்குது. இந்த மதராசியினுடைய வெற்றி தான் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் தான் அப்படியே நிற்குமா இல்லை அது பின்னாடி போகுமாங்கிறதெல்லாம் இந்த வெற்றி தான் தீர்மானிக்கும். ஏன்னா ஒரு படத்தை வச்சு டப்புன்னு ஹைப் பண்ணிட்டார், ஒரு படத்தில் சம்பளத்தை ஏற்றி போயிட்டார். ஆனால் அடுத்த படத்தினுடைய ரிசல்ட் தான் அவர் இந்த படத்தை கண்டினியூ ஆகுமா என்னங்கிறது தெரியும். இல்லை பர்சனலாக அவர் வந்து எந்த அளவுக்கான ஒர்க் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அமரனில் ஏற்றின அந்த ஒரு உடம்பு வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்காகவும் ஒரு பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு படமும். அமரனில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக அவர் காட்டியிருக்காங்க. அப்போ அவர் ஆக்ஷன் பண்ணும்போது நம்மளால் வந்து ஏற்றுக்க முடிஞ்சு, ஓகே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் அது அவருக்கு செட் ஆகுமா? அந்த லுக் வைஸோ மற்ற எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்க எந்த மாதிரி ஏற்றுக்கப்படும் ஆடியன்ஸால்? இல்லை ஆடியன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் தான். இப்போ நீங்கள் அந்த திரைக்கதை எவ்வளோ பரபரப்பாக இருக்கோ அதில் போய் உட்காந்துட்டு நான் வண்டியை ஓட்டி கொண்டு போயிடலாம். நம்புற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் துப்பாக்கியே வந்து துப்பாக்கி படத்தில் விஜயை தவிர விஜயில் 6 அடிச்சா ஓடி இருக்கும். ஏன்னா அந்த சீன் நெக்ஸ்ட்னு போகும். அப்போ அந்த திரைக்கதை தான். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணலாம், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஒத்துட்டு போகக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் உள்ளவர் தான். பட் அந்த ஸ்கிரிப்ட் தான் இவர் என்ன சூஸ் பண்ணும். அது வந்து ஒரு அளவுக்கு மிகைப்படுத்தாமல் ஹெலிகாப்டர் கையில் பாட்டுறது, ஓடுற ட்ரெயின் ஓரமான பாட்டுறது அப்படிலாம் வந்து அது மாதிரிலாம் சீன் இல்லாமல் நார்மலான ஒரு ஆக்ஷன் படமாக ஆக்ஷன் ஏற்றுக்கிறக்கூடிய ஆக்ஷனாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஏற்றுக்குறாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகக்கூடிய நபர் தானே அவரும். ஓகே. இப்போது ஏன்னா எல்லா படங்களுக்குமே வந்து ஒரு பாடல் அந்த படத்துக்கு ஹைப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆனாலே வந்து ஹைப்பு வேற எங்கேயோ போயிடும். இந்த படத்துக்கு ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூலையும் கூட ஒரு அந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து தெரியவே இல்லை. அவரே கொஞ்சம் டவுட் பண்ணி பேசுகிற அவருக்கே ஒரு சின்ன தயக்கம்ங்கிறது இருக்கும் சார் ஏஆர் முருகதாஸ். இல்லை தொடர் தோல்விங்கிறது ஒரு மனுஷனை வந்து தோண்டு போக வச்சிரும்ல. ஒரு பெரிய ஹிந்தியில் சல்மான் கான் ஒரு பெரிய ஹீரோ, அவரை வச்சு ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படம் தோல்வி, தமிழில் பண்ணப்பட்ட தர்பார் தோல்வி, தொடர்ந்து அந்த மாதிரி தோல்விகள் கொடுக்குறப்ப கொஞ்சம் அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். நம்ம பண்ணுற ஸ்கிரிப்ட் சரியாக போய் ரீச் ஆகுமா, மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் இருக்கார். ஏன்னா அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா தொடர்ந்து தோல்விக்கு பிறகு அவரை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது அவர்கிட்ட. நம்ம பண்ண இந்த ஸ்கிரிப்ட் மக்கள் ஏற்றுக்குருவாங்களா, சக்ஸஸ் ஆகுமாங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், பயம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. பட் படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அடுத்தபடி அவருக்கும் அடுத்தடுத்த ஹீரோஸ் லைனப்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணப்படல. இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, மதராசி தான் இப்போதைக்கு இருக்குது. மதராசினுடைய முடிவு தான் அடுத்து அவருக்கு என்னங்கிறது தெரிய வரும். ஒருவேளை இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டாக அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அவர் யாரை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சினிமாவில் வெற்றி பெற்றுட்டா அவங்கள தேடி யாருமே வந்துடுவாங்க. அவங்களே வந்துடுவாங்க. நாளைக்கு காலை டக்குன்னு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க சார், பெரிய நிறுவனங்கள் வந்துடும், சம்பளம் கொடுத்துருவாங்க. உதாரணம் சொல்லணும்னா ஒரு டைரக்டர், நம்ம நண்பர் தான் அவர் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கிறார். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. முதல் நாள் காலையில் வரைக்கும் அந்த மேன்ஷனில் தான் இருக்கிறார், படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அந்த படம் வந்து முதல் ஷோ காலை ஷோ ரிலீஸ் ஆகுது, படம் சுமாராக போகுது. மதியான ஷோ ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் அடுத்து நல்லா போகுது. நைட் ஷோ ஃபுல்லு. அதுக்கடுத்து 2 நாள் அந்த படத்தை பற்றி தமிழ்நாடே கொண்டாடினாங்க. அதுக்கு பிறகு அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 3 நாளில் தலைகீழாக மாறிடுச்சு. எத்தனையோ ப்ரொடியூசர் அவரை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் படத்துக்கு பண்ணுங்க, உங்கள் படத்துக்கு பண்ணுங்க. ஒருத்தர் கார் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து இந்த ஃப்ளாட்டை தங்குன்றாரு, ஒருத்தர் ஆஃபீஸ் போட்டு தரேன்றாரு, வெளிநாடு ப்ரொடியூசர் வர்றாரு, எங்கள் வெளிநாட்டுக்கு வாங்கன்றாரு. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே அவர் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறி போச்சு. அப்போ வெற்றி தான் அவங்கள தூக்கி கொண்டாடும், அதே ஒரு தோல்வி அவங்கள தூக்கி குப்பையில் போட்டுரும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமு. கொண்டாடினாலும் ஒருத்தன் தூக்கி கொண்டாடுவாங்க, தூக்கி போடுறதாலும் ஒருத்தன் தூக்கி மனிதாபிமானமே இல்லாமல் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. சினிமாங்கிறது அப்படி தான்.
வெற்றி பெற்றுட்டாருன்னா ஏஆர் முருகதாஸை தேடி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் போய் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அந்த படம் தான் அவரை அடுத்து எந்த நிலைமையை கொண்டு போய் வைக்க போகுதுங்கிறது தெரியும். கேஸ்டிங்கும் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம்னாலும் ஒரு பெரிய ஹீரோவுக்கான கேஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு டயருக்கு வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் நம்ம ஏஆர் முருகதாஸோட டீம் இருக்குது, மியூசிக் வைஸ் வந்து அனிருத் இருக்கார். டெக்னிக்கலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான படமாக இது உருவாகும் அப்படிங்கிறவங்க பார்க்குறப்பே தெரியுது. டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடை பொறுத்தவரைக்கும் ஏஆர் முருகதாஸ் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆனதில்லை. வெரி பிகினிங் தீனாவிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுற எல்லா படத்தையும் டெக்னிக்கல் வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டார். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய நபர் தான். அது மாதிரி இந்த படத்துலையும் டெக்னிக்கல் வைஸில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டெக்னிக்கல் சைடில் இப்போதைக்கு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. தமிழை தாண்டி வேறு மொழியில் போய் கலைக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தமிழ் படத்துக்கு நல்லா தான் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் வைஸ்லாம் இங்கே இப்போ பிரச்சனையே கிடையாது. இப்போ பிரச்சனை என்னென்னா ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் சரியாக பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவையான டெக்னீஷியன் நமக்கு இருக்கிறாங்க, தேவையான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பணம் போடுறதுக்கு ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் சைடு மட்டும்தான் ரொம்ப வீக்காக இருக்குது தமிழ் சினிமா. அதை சரி பண்ணிடுவாங்க. ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறார், ஸ்கிரிப்ட் ரைட்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த படத்தில் அதை சரியாக பயன்படுத்தியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ சமீபத்தில் கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. இது பேசப்பட்டுச்சு, தமிழ்நாட்டோட ஒரு 1000 கோடி படமாக வந்து இது இருக்க போகுது, ஒரு ஹை லீக்குள்ளே போக போகுது. நம்ம சொன்ன மாதிரியே 550 கோடி அந்த லைனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட நெருங்கிரும் அப்படின்னு. இந்த படம் அடுத்து கொஞ்ச நாளில் ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படம்னா வந்து மதராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம் எந்த ஒரு லீக்குள்ளே போகும், இதுக்குள்ளே அடங்கும்? இல்லை, கண்டென்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம எந்த படத்துக்குமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஆகிப்போச்சு. கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறது தான். பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ஹைப் கம்மியாக தான் இருக்குது. பட் கண்டென்ட் நல்லா இருந்தது. தமிழ் தாண்டி மற்ற லாங்குவேஜ் இந்த படம் ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னா இந்த படம் நீங்கள் நினைக்கிற அந்த நம்பர்ஸை கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயனும் அந்த ஒரு லீகுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, இன்னும் ஒரு லீக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முடிவு பண்ணுறது ஸ்கிரிப்ட் தான். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு மிக்க நன்றி சார்.